தலைப்பில் சிந்தனை உரையாற்ற பழனியிலிருந்து அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் தமிழானந்த யோகத்தில் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளில் சிந்தனை உரைகளை விளக்கியுள்ளார்கள். ஐயா அவர்கள் நமக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்பதால், நம்மில் ஒருவர் என்பதாலும் தன்னிலை விளக்கம் எதுவும் தேவையில்லை. ஐயாவின் மேன்மை பற்றி அனைவரும் அறிந்ததே. ஐயா அவர்களை வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அனைவரின் சார்பாகவும் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். அகிம்சால் ஐயன்பர்களே, தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்மநேயத்தை வழங்கிய, ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வழங்கிய வள்ளலார் முதலாக நம்முடைய அத்துணை மகான்கள் குருமார்களுடைய அருளோடும் துணையோடும் நல்லதொரு தலைப்பு இன்றைக்கு பதிவுகள் தூய்மையாகுதல் என்பது. இந்த பதிவுகள் என்பது எப்படி வருது? பசு ஒன்றை பார்க்கிறோம், பார்த்த காட்சி கண்ணிலே கொசு அளவினதாக தெரிகிறது. பசு ஒன்றை பார்க்கிறோம், பார்த்த காட்சி கண்ணிலே கொசு அளவினதாக தெரிகிறது. அது அப்படியே உள்ள போய் மூளையில ஒரு காந்த அலை பதிவாகிறது. மேக்னட்டிக் டொமைன் என்று சொல்வார்கள். அதுபோல பிறந்ததிலிருந்து, குழந்தை பிறந்த உடனே முதல்ல அம்மா முகம்தான் பரிச்சயமாகுது. அம்மா பாருன்னு காட்ட வேண்டியதில்லை. அடுத்தது அப்பா, அப்படி மற்ற ஒவ்வொன்றாக புலன்கள் மூலமாக உள்வாங்கி அங்கே எண்ண பதிவாக மூளையில காந்தலை பதிவாக அமைகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த பதிவுகள் எல்லாம் 3 கட்டங்களாகத்தான் நம்ம உள்ள வாங்குறோம், வச்சுக்கிறோம்ன்றதும் தெரியும். புறமனம், நடுமனம், அடிமனம் என்று 3 லேயர் இருக்கு. சில விஷயங்களை அப்படி மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுறோம். புறமனம், கான்சியஸ் மைண்ட், அப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட். இன்னும் சில விஷயங்கள் ரொம்ப ஆழமா அடுத்த கட்டமா உள்ள போகுது. அதற்கும் மேலதாக சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னு சொல்லக்கூடிய அடிமனம் வரையிலே கூட பதிவுகளை நாம் மேற்கொண்டு விடுகிறோம். அவ்வாறு நாம் உள்வாங்கி இருப்பாக்கி கொள்ளக்கூடிய பதிவுகள் உரிய நேரத்தில் விரித்து காட்டும். அது இப்போ ரோஜா பூன்னு சொன்னோம்னே, ஏற்கனவே ரோஜா பூ பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த ரோஜா பூவை பார்த்த காட்சி, அதனுடைய தொட்டு பார்த்த அந்த மென்மை, அதை உணர்ந்த அந்த வாசனை, அதனுடைய நிறம், அந்த அழகு, அந்த பெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே விஷுவலைஸ் ஆகுது. இது மாதிரிதான் பதிவுகள் எல்லாம் சுருங்கி புள்ளியாக வருகிறது. அது மீண்டும் வெறித்து காட்டுகிறது. புரியுற மாதிரி சொல்லலாம்னா, இப்ப நம்முடைய செல்லிட தொலைபேசி, செல்போன்ல அதை சேவ் பண்ணிடுறோம். மெமரி கார்டில் போய் பதிவாயிடுது. அது மீண்டும் நம்ம ரீகால் போடும்போது அது விரித்து காட்டுகிறது அந்த காட்சி எல்லாம். அவ்வளவு பெரிய 2 மணி நேர சொற்பொழிவா இருந்தாலும் அது அப்படியே அங்கே பதிவாகி உரியவாறு விரித்து காட்டுகிற விந்தை. இது மனிதன் கண்டுபிடித்த ஒன்று அல்ல. அதற்கு மேல இயற்கையினுடைய அற்புதங்கள்ல
இங்கே அந்த பேராற்றல் நம்முள்ளே நிகழ்ந்திருக்க அது நம்மை நடத்தி கொள்ளுகின்ற ஒரு அழகுதான் இந்த பதிவுகள் என்று சொல்லக்கூடியது. இப்ப அந்த பதிவுகள்ல நல்லன அல்லன உண்டல்லவா வாழ்க்கையில. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு விதி எல்லாம் வேண்டான்னு யாராவது சொல்லலாம். நான் அதெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நாம் சமுதாயத்திலே வாழ்கின்ற வரையிலே நாம் கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறோம். அங்க சமுதாய விதி என்று ஒன்று இருக்கிறது. அதே போலத்தான் இந்த உள்வாங்குகின்ற விஷயத்திலும் பதிவுகள் ஏற்படுகின்ற வகையிலும் தூய்மையாகுதல்ன்ற வார்த்தை ஏன் தேவைப்பட்டது என்று சொன்னா, நல்லவை அல்லவை என்று இரண்டு உண்டல்லவா. அப்ப நல்லவை எது தீயவை எது அப்படின்ற லிஸ்ட் எங்க இருக்கு? சமய நூல்கள் சொல்லுகிறது. அதாவது தள்ள வேண்டியவை கொள்ள வேண்டியவை, அதாவது ஈயமம் நியமம் என்று பிரித்து சொல்லுகிறது. ஒருவர் ஒரு நல்ல பாதையிலே தன்னை அமைத்துக் கொள்ள முற்படுகிற போது அங்கே எதையெல்லாம் கொள்ள வேண்டும் என்று விதி உண்டா என்று கேட்டால் உண்டு. எதையெல்லாம் அல்லன என்று தள்ள வேண்டும் என்று சொன்ன விதி உண்டான்னா உண்டு. அப்ப அததான் ஈயம நியமம் என்று அட்டாங்க யோகத்துல முதல் பாடமே அதுதான் நாம் அறிவோம். அப்படி இந்த பதிவுகள் எல்லாத்தையுமே வாங்கி போட்டுக்கும் போது தான் கஷ்டமாயிடுது. எப்படிலாம் வாங்கி போடுறோம்னு தெரிஞ்சா இன்னும் அதை விட நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கும். இந்த பதிவுகளை வாங்கி போடுறது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கிட்ட வினைப்பதிவு இருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய உடம்புல இது உயிரணுக்கள் என்று சொல்லக்கூடிய செல்களினுடைய கூட்டமைப்பு இல்லையா? பாடி செல்ஸ்ன்னு சொல்றோம். அல்ல இரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள், எலும்பு செல்கள் என்று அந்த செல் கட்டமைப்பு இருக்கிறது. அந்த செல்லினுடைய கட்டமைப்பிலே மைய கருவிலே குரோமோசோம்ஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ வரையில போய் பதிவாகி இருக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா தாயினுடைய கருவிலிருந்து வந்தது. இதை பற்றி விரிவா இப்ப பேச போறோம். அதை சஞ்சித கர்மா என்று சொல்லுவோம். அப்படி நம்ம இடத்துல ஏற்கனவே ஒண்ணு வந்திருக்குங்கிறதும் தெரியும். இப்ப நாம எப்படியெல்லாம் வாங்கி உள்ள போட்டிருக்கோங்கிறதும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதை என்னன்னு புரியாம நான் பண்ணிட்டேனேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதற்கு எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதுக்கு விதிமுறைகளை அறநெறி நூல்கள், சமய நூல்கள் எடுத்து சொல்லுகிறது. பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ரிலிஜியனையும் நாம சார்ந்துதான் இருக்கோம். ரிலிஜியன்ல இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு விதிகள் இருக்கு. ஆனா இந்த விதிகளை பஞ்சாங்கத்தை எல்லாம் பெரட்டி பார்த்து இதை செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்குள்ள நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சமயத்தை மகரிஷி அவர்கள் கொடுக்கிறார்கள். நீ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உனக்கு அருமையான சமயத்தை தருகிறேன் என்று சொல்லி, தனக்கோ பிறருக்கோ தீமை பயக்காத செயல்கள், தனக்கோ பிறருக்கோ தீமை பயக்காத செயல்கள் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் கூட அது தீமை பயக்காததாக இருக்க வேண்டும். அதுவும் எப்படி? நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும், நமக்கு மட்டும் இல்ல பிறருக்கும் கூட. அப்ப தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உள்ள உணர்ச்சிக்கோ தீமை பயக்காத எதை வேணாலும் செய்யலாம் போன்னு சொல்லிடுறாங்க. இது நம்முடைய அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எதை கடைபிடிக்கலாங்கிறதுக்குரிய ஒழுக்கத்திற்கான விதி என்பது நமக்கு மறந்திருக்காது, நினைவில் இருக்கும். அந்த வகையில அப்படித்தான் அன்பு உள்ளங்களே, இந்த மிக மிக சிறப்பான ஒரு இந்த சிந்தனை விருந்தில
வகைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சுருங்கி பதிகிறது, விரித்து காட்டுகிறது என்று பார்த்தோம். அதுவும் அந்த பதிவு எப்படி இருக்குன்னு வெரிஃபை பண்ணிக்கலாம்னா, உடல்ல நோய் இருந்தா பதிவு இருக்குன்னு அர்த்தம். உடல்ல நோயாக, உள்ளத்திலே களங்கமாக. பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு பார்ப்போம், நான் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக. அடுத்தது உயிரணுக்களிலே குணப்பதிவாக. ஆம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தந்தை தாய் ஈருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராகி உலகில் வந்தோம். அவங்க எங்கன்னு வந்தாங்களோ அப்படி முன்னோரிடத்திலிருந்து பரம்பரையாக பதிவுகள் எல்லாம் வந்திருக்குங்கிறது தெரியும். அது நம்முடைய தாயினுடைய கருவிலிருந்து, பையிலிருந்து வந்ததுனால சஞ்சிதம் என்று சொல்லப்படுவது. அப்ப உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, மூளையிலே எண்ணப்பதிவாக. இல்லையா? ஒரு நண்பரோட படிச்சிருப்போம். அப்படி பள்ளி பருவத்துல படிச்சவரை இப்ப சந்திக்கிறோம் லேட்டா. நீ கிருஷ்ணமூர்த்தி தானேன்னு டக்குன்னு பேர் ஞாபகம் வந்து கேட்குறோம். அப்போ அங்கே ரீக்கால் ஆயிடுச்சு. மூளையிலே எண்ணப்பதிவாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, அப்புறம் புலன்களிலே பழக்க பதிவாக. இப்போ டைப் அடிக்கிறது கூட விரல்ல அந்த எழுத்துக்கள் பதிவாக இருக்கு, உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டுக்குள்ளே போய் சுவிட்ச் போர்டில் சுவிட்ச் போடுறதுன்னா பார்த்து பார்த்து போடுறது இல்லை, தானாக கை தட்ட போகுது. அது மாதிரி புலன்கள்ல பழக்க பதிவாக வந்து விடுகிறது. இந்த புலன்கள்ல பழக்க பதிவா நாம வாங்கி போட்ட விஷயங்கள் எல்லாம் திரும்பி பார்த்தோம்னா, கொஞ்சம் வேண்டியவற்றை போட்டிருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. எதெல்லாம் வேண்டாததை பழகி இருக்குமோ அதுதான் நம்மை ஆட்டி வைக்கிறது என்பதும் நமக்கு தெரியும். இதைத்தான் பிறந்த பின்னே பெறுகின்ற பதிவு, அதாவது காமியம், ஆன்மாவாகிய நாம் காமவசப்பட்டு செயல் செய்கிற பதிவுகள் என்று சொல்லக்கூடியது. ஆன்மா பிறந்த பின்னால, உடல்ல வந்து பிறந்து வந்த பின்னால அப்ப பதிவுகள் ஆரம்பிச்சது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மூலமாக உள்வாங்கி ஒரு வாசனை, ஒரு காட்சி, ஒரு சுவை, இப்படி எல்லாவற்றையுமே இங்கே பதிவாக்கி வைத்திருக்கிறது பாருங்கள். அப்ப பதிவுகள் இங்கே நம்மை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்கிறோம். அப்படி சிறப்பான பதிவுகள்ல உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, மூளையிலே எண்ணப்பதிவாக என்றெல்லாம் இருக்கிறது மட்டுமல்ல, இன்னொரு பதிவும் இருக்கு. ஏன்னா நான் வந்து பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் அப்பத்தான் ஐயன் கேட்டவங்க கேட்டாங்க, அப்போ மறுபிறவி இல்லைன்னு நீங்க மறுக்கிறதா இருந்தா அப்ப செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு பின்னாடி அவங்க அனுபவிச்சு கணக்கு தைக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. நான் அங்குதான் தெளிவான ஒரு விடை கொடுக்க வேண்டி இருந்தது. இது 5 பதிவுகள்ல வான்காந்த பதிவுன்னு ஒண்ணு இருக்கு, அதை மகரிஷியும் சொல்லுகிறார்கள். பிரபஞ்சத்துல போய் பதியுது. அப்ப இந்த சொசைட்டி, சமுதாயத்தினுடைய எண்ண அழுத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அது வான்காந்த வரையிலே போய் சென்று திரும்புகிறது. எப்படி நாம இங்க கிரிக்கெட் விளையாடுறது சேட்டலைட்டுக்கு போய் திரும்பி நம்ம வீட்டு டிஷ் ஆண்டனாவுக்கு வந்து வீட்டுக்கு வருது, அது மாதிரி திரும்ப வருது மேலே போயிட்டு. அதான் வான்காந்தம்னு சொல்றோம். நமக்கு ஜீவகாந்தத்தையும் வான்காந்தத்தையும் நாம் அறிவோம். அப்படி இந்த பதிவுகள் உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, புலன்களிலே பழக்க பதிவாக, மூளையிலே எண்ணப்பதிவாக என்று கடந்து வான்காந்த பதிவும் உண்டு என்று அறிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, இப்பொழுது நான் சொன்னது போல மனிதன் கண்டுபிடித்த கருவிகளிலே இருக்கக்கூடிய
அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது அங்கே வெளிநாட்டில் நடக்கிற அந்த ஸ்டேடியத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கிரிக்கெட்டு, அது 4 அடித்தாலும் 6 அடித்தாலும் உடனே இங்கே நம்மக்கிட்ட வந்து நம்ம வீட்டு டிவியில் தெரியுது, நம்ம பார்த்து கை தட்டுக்கிறோம். அப்போ அது எப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, இங்கே இயற்கையிலே அதே தன்மை தான் இருக்கிறது. இயற்கையினுடைய மலர்ச்சியில. அப்போ அதை தான் காந்த அலை பதிவுகள் மூளையிலே மேக்னெட்டிக் டொமைன் என்று சொல்லி பார்த்தோம். ஆகையினால இந்த பதிவுகள் நீங்கும் வகை தான் இப்போ வேணும். தூய்மையாகுதல் இப்போ நமக்கு தேவைப்படுகிறது. வேற ஒன்றும் இல்லை. இது காட்சியாக பார்க்கிறோம், அது புறமனதிலிருந்து வாங்கி உள்ள போடுறோம். அது கண் மூலமா போய் என்ன பதிவாகிறது, அது உள்ள போனது மீண்டும் வெளியே வரும்போது நடுமனம் மூலமாக வெளிப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா மூளையினுடைய செல்கள்ல அந்த மேக்னெட்டிக் டொமைன் அமைந்து அந்த பதிவே மீண்டும் மீண்டும் புலன்கள்ல போட்டு பழகிட்டோமே வைங்க. ஒரு புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். காப்பி குடிச்சு பழகியாச்சு, இல்ல டீ அந்த டயத்துக்கு சாப்பிட்டு பழகியாச்சு. நாம மறுத்தாலும் அந்த நேரத்துல என்ன பண்ணுது, இங்க டயத்துக்கு டீ வேணும் காப்பி வேணும்னு கேக்குது. அதுதான் சிறப்பு. அப்படி குணமாக அது மாறி விடுகிறது. அடுத்த கட்டம் மாறி அடிமனத்துக்கும் சென்று விடுகிறது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய உடல்ல 3 மையங்கள் இருக்கு. பருவுடலுக்கு ஒரு மையம் மூலாதாரம், நுண்ணுடல் ஆகிய உயிருக்கு ஒரு மையம் மூலாதாரம், காந்த உடல் உடம்பு பூரா காந்தம் இருக்கு. உடம்புல இருந்து வெளியிலையும் காந்த அலைவேகம் இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லாருக்கும் 1 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே நம்மை சுற்றி அந்த ஃபீல்டு இருக்கு. அது ஆரா என்று சொல்லுவோம். அப்படி அது அந்த காந்த உடலுக்கும் ஒரு மையம், அதுவும் மூலாதாரம். அதாவது மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய விந்துநாதம். ஆணாக இருந்தால் விந்துவும், பெண்ணாக இருந்தால் முட்டையும். அப்ப இதைத்தான் நாத விந்து கலாதீன் நமோ நமோ என்று சொன்னார்கள் அருணகிரிநாதர் பாடல்ல. ஸ்போம்ஸ் அண்ட் ஓவரின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. அப்ப அதுல போய் பதிவாகி விடுகிறது. அதுதான் கருமையம் என்று மகரிஷி அவர்களும் விளக்குகிறார்கள், நாம் அறிவோம். அப்ப என்ன, பருவுடலுக்கு ஒரு மையம் கருமையம், உயிருக்கு ஒரு மையம் கருமையம், காந்த உடலுக்கு ஒரு மையம் கருமையம். இந்த 3 உடல்கள் நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு ஒரே மையம் கருமையம் மூலாதாரம். மூலாதாரத்துல இருக்கக்கூடிய வித்து சக்தியில ஈர்த்து பதிவாகி அடுத்த ஜெனரேஷனுக்கும் கொடுக்குறோம் பாருங்க. இப்போ இதைத்தான் சஞ்சித கர்மான்னு சற்று முன்பு பேசிக்கிட்டு இருந்தோம். வழி வழி தொடராக வரக்கூடியதுன்றது. இன்னொன்று, நாம பழகி விரும்பி வேணும்னு எடுத்துக்கிட்டு செஞ்சு சில பல விஷயங்களை வச்சிருப்போம். எல்லாரும் ஒன்று போல இருக்கிறது இல்லை. அவருக்கு இது பிடிக்கும்னா இன்னொருத்தருக்கு இன்னொன்று பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொன்று பிடிக்கும். அவருடைய நேச்சர் எப்படி, இவருடைய நேச்சர் எப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த நேச்சர் இயல்புகள் என்று சொல்லக்கூடியது மாறுபடுகிறது. இதெல்லாம் எங்கிருந்து வாங்கி உள்ள போடுறோம்? இதைதான் வேண்டல் வளம் என்று சொல்லுவார்கள் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். வேண்டல் வளம் என்பது நாம வேண்டி வாங்கிட்டு வந்தது. ஏன்னா பிறந்த பின்னால நீ எதையெல்லாம் விரும்பி விரும்பி செய்தாயோ அது உனக்குள் பழக்க பதிவாகி காலப்போக்கிலே புலன்களுக்கும் பழக்கத்திற்கும் நடுமனத்துக்குமாக போய் சென்று ஆழ பதிந்து விடுகிற போது அந்த செயல்களை தவிர்க்க இயலாமல் நாம் தவிக்கிற போது அங்கே என்ன தேவைப்படுகிறது? அதை மாற்றுவதற்கு சொல்லுங்க பார்ப்போம். அதை மாற்றுவதற்கு நம்மில மன வலிமை தேவைப்படுகிறது. வில் பவர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வைங்க,
இதுவரையில நான் டீ குடிச்சு பழகிட்டேன், இனிமேல் அதை நான் குடிக்கிறது இல்லைன்னு முடிவெடுத்தா விட்டு விட முடியும். இது போலத்தான் வேற எந்த பதிவுகளையும் எத்தனை வயசு பதிவு பழகி இருந்தாலும் சரி, மனோசக்தி என்று சொல்லக்கூடிய தியானம் பண்ணி, ஆகினேலே தியானம் பண்ணி, புருவ மத்தியிலே கண் புருவ போட்டு நெற்றிக்கண் சுழமுனா நாடி லலாடஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அங்க பெட்ரூட்ரி கிளாண்ட் இருக்குன்னு நாம அறிவோம். அப்ப அது மாஸ்டர் கிளாண்டுன்னு தெரிஞ்சிருக்கிறோம். அப்படி இந்த பதிவுகள் எல்லாம் வாங்கி உள்ள போட்டதுக்கு கமாண்டிங் பிளேஸ் அது. அதனால்தான் ஆக்னைன்னு அதுக்கு பேர். ஆக்னைன்னா உத்தரவிடுதல். எனவே அப்படி அங்கே வில் பவர் அதிகமாச்சுன்னு சொன்னா, ஒருவன் முடிவெடுத்துட்டான்னா செஞ்சிருவான். ஹீரோயிசம் சொல்றோம்ல, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் நானே பின்னாடி மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரிதான் நம்ம நிறைய விஷயங்களை இங்க உள்ளே வாங்கி போட்டு நாம் அதை ஆளுகிறோமா, அது நம்மை ஆளுகிறதா என்பதுதான் கேள்வி. அதனாலேதான் அன்பர்களே, இந்த வினைகளை பற்றியும் வினை பதிவுகளை பற்றியும் இந்த மார்கழி மாசத்துல கூட திருப்பாவை திருவம்பாவை பாடியிருப்போம், பேசியிருப்போம், கேட்டிருப்போம். அதுல மிக அழகாக சொல்லுகின்றார்கள். என்னன்னு கேட்டா, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச அழைப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டாள் பாசுரத்துல போய பிழையும் புகுதருவான் என்றனவும், இல்லையா, போய பிழையும் பாஸ்ட் செஞ்சுட்டது, ஏற்கனவே நம்ம செஞ்சு பதிவாகி போச்சு உடம்புல புலன்கள்ல. போய பிழையும் புகுதருவான் என்றனவும், இனி ஃபர்தரா நம்ம செய்ய போறது. போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா. எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க. மார்கழி மாசத்துல இத்தனை நாள் பாடியிருப்போம். சரி, அப்ப அந்த வரிகள் என்ன சொல்லுது? போய பிழை உண்டு, புகுதருவான் என்றனவும் உண்டு. இது எது சுலபம்? இனிமேல் தப்பு செய்யாம இருந்துக்கிறது சுலபமான விஷயம். ஏன்னா கான்சியஸ் என்கின்ற அறிவு நிலைக்கு போக பழகிட்டோம் துரியத்துல. எதை எடுத்தாலும் எண்ணம் சொல் செயல் மூலமா தான் வெளியே போறோம்னு மூலம் புரிஞ்சாச்சு. பகவான் ரமணர் சொல்றாரு, எண்ணம் எழும் இடம் எது என்று அறி என்று சொல்லுகிறார். அப்ப எண்ணத்தின் மூலமாக தானே வெளியே போய் வாங்கி உள்ள போட்டுக்கிறோம். அப்ப அந்த வாங்கி போட்ட பதிவு, அப்ப அது போடுற போதே கான்சியஸ் அறிவின் விழிப்பு நிலை இருந்தால், இப்ப நம்ம பஞ்சேந்திரிய தவம் செய்தோம். எதுக்காக? மெய் வாய் மூக்கு கண் செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக பஞ்சேந்திரிய தவம் செய்தோம். வேற ஒண்ணும். அப்ப என்னவோ தெரியலங்க, டங் ஸ்லிப்பா பேசிட்டேன்னு சொல்ற வேலை இருக்காது, இருக்கக்கூடாது. சரியா? அதனால்தான் வள்ளுவம் அழகா சொல்லுது, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்று வள்ளுவம் சொல்லுகிறது. அப்ப நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறதுக்கு முந்தி என்ன பண்ணோம்? திங்க் ட்வைஸ். உன்னை பேசுறதுக்கு முந்தி, செய்யறதுக்கு முந்தி 1க்கு 2 தடவை உள்ளுக்குள்ள இதை செய்யலாமான்னு சீர்தூக்கி பாருன்னா அங்க என்ன தேவைப்படுது சொல்லுங்க பாப்போம். விழிப்புணர்வு தான். இப்ப அந்த விழிப்புணர்வு ஒரு மனிதனுக்கு இருந்துட்டா அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண முடியுமா இல்லையா? அது எண்ணத்துல இருந்தே ஃபில்டர் பண்ணிக்குவோம். அதை ரொம்ப அழகா பழமொழியில கிராமப்புறங்கள்ல சொல்லிடுவாங்க. விநாச காலே விபரீத புத்தின்னாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நேரம் போராத நேரம் இவருக்கு வந்துருச்சுன்னா இந்த புத்தி வேண்டாதது செய்ய சொல்லுதாமா. அது கோள்கள் அப்படி தூண்டி விட்டா கூட இங்க விழிப்புணர்வு தவத்துல இருந்தா அதை வெற்றி பெற முடியும் என்பது உண்மைதான். அதே போல கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொன்னார்கள். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச பழமொழி. ஏன்னு சொன்னா கெடுவான் அப்படிங்கிறாங்க. ராமாயணத்துல சீதையை பார்த்துட்டு வந்து ராமனிடத்துல அனுமன் சொல்லும்போது சொல்லின் செல்வன்னு பாட்டோம். அனுமருக்கு என்ன காரணம்னா, சீதையை அப்படின்னு தொடங்கினா என்ன ஆச்சோன்னு ராமர் பயந்துருவார்னு கண்டேன் முதல்ல போட்டு சீதைன்னு சொன்னாராமா. அது மாதிரிதான் நமக்கு சொல்றாங்க பெரியவங்க, கெடுவான். என்னப்பா அது எடுத்த இடத்துல கெடுவான்னு சொல்லிட்டியே அப்படின்னா, கேடு நினைப்பான். ஒருத்தே தான் கேடு நினைக்கிறான்னு சொல்லி எண்ணத்துல கேடு வரும்போதே he himself spoiled already. நம்ம முதல்லயே இவன் கெட்டு போயிடுறான். இவன் மனசுல ஒருத்தரை பார்த்து கெடுதல் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் நினைக்கும் போது என் மனசு கெட்ட பின்னாலதானே அந்த கெட்ட நினைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் பெரியவங்க சொன்னாங்க, கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னாங்க. புத்தி கெட்டு போச்சு, கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு அழகா பழமொழியில சொன்னாங்க. அதனால இதெல்லாம் ரொம்ப அழகான பதிவுகளை ஒட்டி கிராமங்கள்ல நாம் காணக்கூடிய சிந்திக்கக்கூடிய வார்த்தைகள் பழமொழிகள் தான்னா கூட இதுல எவ்வளவு பொருள் பொதிந்து பெரியவங்க உணர்ந்து பேசியிருக்காங்கன்றத சிறப்பு பாருங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் அன்பு உள்ளங்களே, இதைத்தான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு இருவினைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன், சைவ சித்தாந்தம் சொல்றது போல ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மான்னு 3 இருக்குன்னு அதுல சொல்லப்படுது. ஆகாமிய கர்மாங்கிறது பிறந்த பின்னால நாம புலன் வழி சென்று வாங்கி போட்டுக்கிட்டதுன்னு விளக்கியாச்சு. அதே போல சஞ்சித கர்மாங்கிறது நமக்கே தெரியாது, நம்ம கிட்ட முன்னோரிடத்துல வந்திருக்கு. நம்ம அப்பா அம்மா மாதா பிதா செய்தது மக்க தலைமையில இல்லையா? அப்பா அம்மா கிட்டே இருந்து வந்திருக்கு, தாத்தா பாட்டி கிட்டே இருந்து வந்திருக்கு, அவங்க அப்பா அம்மா கிட்டே இருந்து வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா முன்னாடி விலங்கின பதிவுல இருந்து எல்லாமே இருக்கு. சண்டை வந்தா விளக்கின இருந்து கடிச்சிடறான்ல, அப்ப அந்த விலங்கின பதிவு அவருக்குள்ள இருக்கு. அதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி 3 விதமாக சொன்னாலும் நம்ம இங்க வள்ளுவ மறையில இருள் சேர் இருவினையும் சேரா என்று சொல்லுகிறார்கள். பதிவு நீக்கம் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன வினை? பழவினை புகுவினை. சரியா? இதுல எது கஷ்டமானது, எது நம்ம கையில் இருக்கு சொல்லுங்க பாப்போம். பழவினை அதுதான் கஷ்டமானது. புகுவினை இது ரொம்ப சுலபமானது. இது நம்ம கையில தான். தட் இஸ் வித்தின் அவர் ஹேண்ட்ஸ். அதுதான். இத கூட அழகாக நம்ம கதை மூலமாக பின்னாடி பார்க்கலாம். அதை நீக்கும் வழியை பற்றி சொல்லுகிற போது, திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இளைப்பினை நீக்க 2 வழி உண்டு. பாருங்க, அங்கே 2 வழி சொல்றாங்க. திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி, அந்த மாற்றுவதற்கு 2 வழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த முதல்வன் என்ற பேராற்றல் நிலையை நாம் எட்டுவது தவத்தினாலே தானே. அப்படி இந்த போய பிழையும் புகுதருவான் என்றதும் 2மே மாறும்ன்றதுதான் ஆண்டாள் பாசுரத்திலே பார்க்கிறது. அதே போல முந்தையோர்கள் கவிகள்ல இந்த முன்னை வினை பின்னை வினை நீக்க அழகான தவத்தையும் தவத்தினுடைய பயனையும் விளக்கி இருக்கிறார்கள் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள். அதனால்தான் பகவான் ரமணர்கிட்ட போய், ஏன் பகவானே என்னுடைய முன்ஜென்மா என்ன,
இப்ப என் பாவம் ஏன் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், எனக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு பல கேள்வி கேட்கும்போது, இப்ப நீ யாருன்னு பாத்தியா, முதல்ல உனக்குள்ள பாரு, கண்ணை மூடு, தியானம் பண்ணு, சும்மா இரு, உனக்குள்ள பாருன்னு சொன்னாங்களா இல்லையா? அதை தான் இங்கே சொல்றாங்க, தன்னை அறிதல் என்பது. நமக்கெல்லாம் தன்னை அறிகிற இடம் எதுன்னு தெரியும், துரியம், மறந்திருக்க மாட்டீர்கள் இல்லையா? இது மனோமையம், இது அறிவு மையம். அந்த அறிவு மையத்தை நாம அன்றைக்கே தவத்துல புரிஞ்சு 6 ஆதாரம் கடந்து 7வது மையம் இதுன்னு சிறப்பா பேசியிருக்கிறோம். அதை பற்றி பேசினா துரியத்தை பற்றி 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம், பத்தாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது, மூளையினுடைய மைய பகுதியில பினியல் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது மெலட்டோனின் என்ற திரவத்தை சுரக்கிறது, அது வயதாவதன் காரணியை கட்டுப்படுத்துகிறது. அப்ப காயகல்பத்துல கூட நம்ம என்ன பண்றோம், அதை இயக்க தெரிஞ்சிருக்கிறோம். தேஜஸ் ஓஜஸ், நரம்பூக்கம், ஓஜஸ் மூச்சுன்னு தெரிஞ்சிருக்கோம்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இங்கே தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச அழுப்பர். அதுதான் ரொம்ப கஷ்டம், முடிச்ச வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப இறுகி போச்சுன்னு வைங்க, அதை அன்லூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா பின்னை வினை நாம ஃபர்தரா மேற்கொள்ள போறது இருக்கு பாருங்க, பின்னை வினையை பிடித்து பிசைவர். பிடித்து பிசைவர்னா தட் இஸ் வித்தின் அவர் ஹேண்ட்ஸ்னு அர்த்தம். அதனால்தான் பின்னை வினையை பிடித்து பிசைவர், ஆகாமிய கர்மா. அப்ப தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சவர், பின்னை வினையை பிடித்து பிசைவர். எப்ப? சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சென்னிமலை, சென்னிமலை நான் அங்க போயிடாதீங்க, ஈரோடு கிட்ட, இங்க இருக்கு நமக்கு உச்சி சென்னி. சென்னியில் வைத்த சிவன் அருளாலே, இது பிரம்மப்புழைன்னு பேர், இறைநிலைக்கு நுழைவாயில். இதுதான் காடலை என்று பெயர். காடலையாகிய தத்துவ பொருளை என்று பாடியிருக்கிறார்கள். அதனால துரியம் மறக்கவே கூடாது. துரியம் எப்பவும் இருக்கணும், எப்பவும் துரியத்தில் இருக்கணும். நான் காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 3/4 மணி நேரம் துரியம் பண்ணேன்னு சொல்றதுல சிறப்பு இல்லை. அந்த உச்சியில இருக்கக்கூடிய அந்த உணர்வு சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சென்னி, துரியம், அறிதுயில், அறிவு மையம் அது இல்லையா? நல்ல அறிதுயில், யோக நித்திரை, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னாங்க. அப்ப தூக்கத்துல இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ள இந்த விழிப்புணர்வு இருந்துகிட்டு இருக்கோம். அது நீங்கள் எல்லாம் அனுபவித்திருப்பீர்கள் அன்பர்களே. அப்ப இது போல சிறப்பா விளக்கி இருக்காங்க. அதனால்தான் ஞானியர்கள் எப்போதும் துரியத்தில் இருப்பார்கள் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த இன்னொரு கவியிலே பார்த்தா, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று வள்ளுவமும் வினைப்பதிவை பற்றி இது போன்றே விளக்குகிறது. அன்புள்ளங்களே, இப்படி சிறப்பான ஒரு பதிவுகளினுடைய அழுத்தத்தை பற்றியும் தன்மை பற்றியும் எவ்வாறு விளைகிறது என்பதை பற்றியும் அதை எவ்வாறு போக்குகிறது என்பதை பற்றியும் பலவாறாக கவிகளிலும் முந்தையோர்கள் பேசியிருக்கிறார்கள். கதையில கூட மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அது கதைன்னா, ஒரு பகீரதன் தவம்னு ஒரு கதை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகீரதன் தவம்னு. அதனால அந்த படமே இருக்கும், வீடுகளில் நல்லா பெருசா மாட்டி வச்சிருப்பாங்க. அதுல பகீரதன் கீழே நிற்பான், தவம் செய்தவாறு சிவபெருமான் காட்சி கொடுப்பார். அங்கே சிவபெருமானுடைய ஜடாமுடியில கங்கை ஆர்வரித்து நிற்பாள். இந்த கதை என்ன அன்பர்களே? பகீரதன் என்று ஒருவன் இருந்தார். அந்த பகீரதன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய முந்தையோர்கள், அப்பா தாத்தா பாட்டி, அவங்களுக்கு நாம இப்பவும் திதி கொடுக்குறோம், சிரார்த்தம் பண்றோம் இல்லையா? அப்ப அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் தூய்மையாகி அவங்கெல்லாம் முக்திக்கு போறதுக்கு நாம வருஷா வருஷம் செய்யறது கடமைன்றது தெரிஞ்சிருக்கிறோம். அப்படி அவர்களுடைய வினைப்பதிவுகள் நீங்குவதற்காக
இந்த பகீரதன் தவம் செய்கிறார். தவம் செய்து அப்படின்னாலே என்னன்னா ஆற்றலை ஆராதனை கடந்து புருவமத்தி கொண்டு தான் தவம்னு நம்ம அறிஞ்சிருக்கோம். தியானம், யோகம், மெடிடேஷன், லயம், கான்சன்ட்ரேஷன் எல்லாம். அப்ப இங்க நின்ன போது மன ஒருமையும் மன வலிமையும் பெற்று விடுகிறோம். அப்ப ஆகாமிய கர்மா இங்கேயே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நாம பிழையானவற்றை கனவிலும் புரியன்ற இடம். இனி பழி புரியேன், புரிந்தவை களைந்தேன், அந்த இடத்துக்கு வந்துடுறோம். மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வி ஆர் கிஃப்டட். ஆனா அந்த பழவினை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது இல்லையா, அதை பற்றி இந்த கதையிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப அந்த வினைப்பதிவு நீங்க அவங்கள மோட்சத்துக்கு போறதுக்கு தவம் செய்தார் பகீரதன் என்றும், பகீரதன் தவம் செய்தனாலே அதை தவத்தை மெச்சி சிறப்பா பண்ணியிருக்காருன்னு சொல்லி சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு. சிவபெருமான் காட்சி கொடுத்து பக்தா உன் பக்திக்கு மெச்சினேன், என்ன வர வேண்டும்னு கேட்கிறாரு. இது ஒன்லி சினிமாவிலையும் கதையிலையும் மட்டும்தான் வரும், நேர்ல நடக்கவே நடக்காது. சரியா? என்ன இப்படி சொல்றேன்னு பார்க்காதீங்க. சிவபெருமான் டைன்னு காட்சி கொடுக்கறதெல்லாம் இந்த கதையில வருது. காட்சி கொடுத்து என்ன வர வேண்டும் ஐயா, இந்த கங்கைன்னு ஒண்ணு அங்க இமாலயாவிலேயே இருக்கு. அந்த கங்கை இன்னும் பாரதத்துல பாயல. இந்த கங்கை பாரதத்துல பாய்ஞ்சா அந்த கங்கையிலே போய் மூழ்கினால் வினைப்பதிவு நீங்கும். நாம் அறிஞ்சிருக்கவில்லை, காசிக்கு போய் குளிச்சு முழுக்கு போட்டு வர்றோம். காசிக்கு மறுபிண்டம் கிடையாதுமாங்க. காசியில போய் பிண்டம் போட்டா மறுபிண்டம் கிடையாதுமாங்க. அப்ப அங்க சாபல்யம் ஆயிடுது, சாப விமோசனம் ஆகி விடுகிறது. அப்படி இவர் கேட்கிறார், அப்பெல்லாம் பாரதத்துல கங்கை வரவில்லை, கொஞ்சம் கங்கையை கொஞ்சம் அனுப்புங்க. சரி, பக்திக்கு மெச்சினோம் அப்படின்னு கங்கைய கொஞ்சம் நீ, அந்த அம்மா கொஞ்சம் ஈகோ. இது கதை தான், நான் பின்னாடி பிலாசபி உங்களுக்கு சொல்றேன். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஈகோ. நான் சிவபெருமான் தலையில சேஃப்டி ஜோரா உட்கார்ந்துருக்கேன், என்ன ஒரு அற்ப மானிடனுக்காக என்ன சொல்றாரேன்னு பிரளயமாக பொங்கி வருகிறார். அந்த படத்துல அப்படியே இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியை அப்படியே சுழற்றி அதை அமைத்து கொள்ளுகிறார். அப்ப அந்த கங்கைக்கு கர்வ பங்கம் ஆகி விடுகிறது. அவங்க ஈகோ என்ன ஆயிடுது, பங்கப்பட்டு விடுகிறது. அப்புறம் வேற வழி இல்லாம பாரதத்துக்கு வந்தாங்க. அந்த கங்கை பகீரதன் தவத்தினால பாரதத்துக்கு வந்ததுனால அதுல எல்லாம் மூழ்கினதுனால முன்வினை எல்லாம் போயிடுச்சுங்கிறது கதை. அது ஒற்றை காலில் நின்று தவம் செய்தான் என்று வரும் பகீரதன். சரியா? இப்ப நாம எப்படி தவம் செய்யணும்? கால் என்பது வாசி, கால் என்பது வாசி யோகத்தை குறிக்கும். அல்லது கனலில் நடு ஊசியின் மேல் நின்று தவம் செய்தவர்க்கும் ஒரு கவியில வரும். அதுபோல தவம் எப்படி செய்யணும்னா ஊசி முனையடியோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, எங்க ஆக்கின கிடந்து துரியத்துல ஒன்றி ஒன்றி ஒடுங்கி ஒடுங்கி லயித்து லயித்து நுணுகி நுணுகி சொல்லி பாருங்க. வள்ளலார் கூட இதைத்தான் பாடுவார். நைந்து நைந்து கண்ணீர் மல்கி நெஞ்சம் உருகி நெக்குருகி அப்படின்னு பாடுவார். அது மாதிரி அங்க நைந்து ஒன்றி ஒடுங்கி போற இடம் புள்ளியளவாக ஒடுங்குகிற போது அந்த புள்ளி இல்லாம அப்சல்யூட் ஆகி அதான் துரியாதத்துக்கு போயிடும். இது இயல்பான துரியாதீதம். நாம முன்னாடி பண்றோமே பிராக்டிஸ் துரியாதீதம், அது வேற. அதனாலதான் துரிய பயிற்சி பெற்ற பின்னாலே துரியாதீதம் எடுத்துக்கொள்வதற்கு உணர்வதற்கு அவர்களுடைய அழுத்தமும் பயிற்சியும் முயற்சியும் அங்க தேவையே தவிர இந்த நான் உனக்கு இறை உணர்வு கொடுக்க பண்ணிட்டேன்னு நம்ம கொடுக்கறதுங்கிறது ஒரு பயிற்சி மாத்திரமே என்பது அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இதை பற்றி விரிவாக பின்னர் பார்ப்போம். அப்படி அந்த பகீரதன் இப்ப என்ன பண்ண, தவம் பண்ணா, ஆகினில தவம் பண்ணதுனால ஆகாமிய கர்மா வென்றது, புரியதுல தவம் பண்ணதுனால சஞ்சித கர்மா வென்றது. அந்த அமிர்ததாரை ஒழுக்கு என்பதுதான் அங்கே
நீர், அந்த கங்கை நீர் பெறப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? தவத்தினால சிவபெருமான் அனுப்பி வச்சு, அது என்ன, நமக்குள்ள இருக்கக்கூடிய பினியல் கிளாண்ட் வேலை செய்யும் போது அமிர்ததாரை ஒழுக்கு என்று சொல்லி, விதவுட் எனி பிரேக், த கண்டினியூஸ் ஃபீலிங் என் அந்த உண்ணாக்கிற்கு ஒரு அங்குலம் மேலே, அது உண்ணாக்கு மேலேறி 9மை கண்டவர்க்கு கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டேன்னு பாடியிருக்காங்க பெரியவங்க சித்தர் பாடல்கள்லையும். அப்ப அந்த உள்நாக்கு மேல போய் துரியத்துல நின்னமா என்பது கேள்வி. இப்ப இதை நான் வெளியில பார்த்து உலகத்தை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் தவம் பண்ணீங்க, அதுல எத்தனை பேர் துரியம் பண்ணீங்க, அதுல எத்தனை பேர் நல்லா உணர்ந்து பண்ணீங்க, அதுல எத்தனை பேர் அந்த இனிய உணர்வு அமிர்ததாரை ஒழுக்கு உணர்ந்தீங்கிறது. அப்பதாங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வருது. இல்லாத வரைக்கும் இன்னும் ஒன்றும் ஜெயிக்கல, அரியர் பேப்பர் இருக்குன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில அப்படி ஊசி முனையடியாக அவன் காலை ஊன்றி ஒற்றை காலில் தவம் பண்ணி அந்த உள்ளொழுக்கு பெற்ற பின்னே பதிவு நீங்கியது என்பதுதான் கதையிலே சொல்லப்படுவதை தவிர, மற்றபடி கங்கையோ அங்க அதெல்லாம் கதையினுடைய மற்ற ஆக்டிவிட்டிஸ் பெருசு இல்லை. அந்த வகையிலே தான் அன்புள்ளங்களே, இதை எனக்கு மிகப்பெரிய பிடித்தமான ஒரு பாடல் ஒன்று உண்டு. தாண்டவராய சுவாமிகள் எழுதிய கைவல்ய நவநீதம் என்று சொல்லி, அந்த பாடல்ல வரும், பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம அவிதவைத்தான். நல்லா கவனிங்க, பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம அவிதவித்தாம் சஞ்சிதமெல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும். கிஞ்சில் ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும், விஞ்சின பிராரத்வத்தின் வினை அனுபவத்தே தீரும்னு பேசிடுறாங்க. அப்போ ஒருத்தன் வில் பவர் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவன் எதை செய்யணும் செய்வேனான்னு புரிஞ்சு விழிப்புணர்வோடு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். செய்யக்கூடாது, செய்யறது இல்லை. அப்ப இவனுக்கு ஃபர்தர் வினைப்பதிவு இல்லை. புகுவினை போய பிழையும் புகுதருவான் என்றும் அது புகுவினை இல்லாம போகிறது. ஆனா பழவினை பற்றி தான் அரியர் பேப்பரை பத்தி இப்ப நாம ரொம்ப கவலை பண்ணணும். ஏன்னா அப்பா எப்படி சொட்டத்தலையா இருந்தாரோ அது போல நமக்கு சொட்டத்தலை வந்தது. அவங்களுக்கு எப்படி ஐபால்ஸ் இருந்ததோ அது நமக்கு வந்தது. அவங்களுக்கு என்னென்ன உடல் கோளாறு இருந்ததோ அது நமக்கு வந்தது. அவங்களுக்கு என்னென்ன குணப்பதிவுகள் இருந்ததோ அது அப்படியே நமக்கு வந்தது. இது அப்பா மட்டும் இல்லை, அப்பாவோட அப்பா அம்மா, அம்மாவோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டிகிட்ட இருந்து நமக்கு வந்திருக்குங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கோம். இதைத்தான் வழிவழி பதிவு, பாரம்பரிய பதிவு என்று சொல்லி பேசப்படுவது. அப்ப அன்பு உள்ளங்களே, இதை சஞ்சிதமாக பிராரதம் என்று ஒன்றாக பார்த்தோமே இல்லையா? அதை பற்றி இந்த கவியில சிறப்பாக சொல்லுகின்றார்கள். ஒரு பஞ்சு இருக்கு, அது எங்க இருக்கு? பஞ்சினை ஊழித்தீ போல், ஊழித்தீனா காடே பத்தி எரியுது. இப்ப நம்ம பழனியில இருக்கே, கொடைக்கானல் மலை சமயத்துல பத்தி எரியும், ஒரு பகுதி பார்த்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன, காடே பத்தி எரியும் போது எப்படி கிட்டா அதுல விலங்குகள் கூட என்ன ஆக முடியாது, தப்பிக்க முடியாது. அப்ப அது மாதிரி ஒரு காடே பத்தி எரியது தான் ஊழித்தீன்னு சொல்றது. அப்ப அந்த இடத்துல ஒரு பஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இமேஜினேஷன், இந்த கவியில வர்றதை உங்களுக்கு இமேஜினேஷனுக்கு சொல்றேன். இந்த பஞ்சுல பிடிக்க புகைய கனிய எரியன்னு இருக்குமா? அவ்வளவு பெரிய காடே பத்தி எரியும் போது பஞ்சினை ஊழித்தீ போல், அந்த பெருநெருப்பு, காடே பற்றி எரிகின்ற பெருநெருப்பு, பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம அவிதவித்தாம், ஜென்ம ஜென்மங்களாக நமக்குள்ள வந்திருக்கக்கூடிய அவிதவித்தாம் சஞ்சிதமெல்லாம். என்ன தீர்வு இப்பத்தான் சொல்றாங்க. சஞ்சிதமெல்லாம் ஞான தீயால் எரியயூட்டப்படும். பஞ்சினை வீழ்த்தி போல் பல ஜென்ம அவிதவித்தாம் சஞ்சிதமெல்லாம் ஞான தீயால் நாசமாகும். ஆனா அவ்வளவு பெரிய சஞ்சித கர்மாவே பஞ்ச எரிச்ச மாதிரி ஈஸியா முடிஞ்சு போகுதுன்னு சொன்னா, ஆகாமியம் என்ன ஆகும்னு இப்ப புரிஞ்சு போச்சா? ஆகாமியம் நாம இப்ப சேர்த்துக்கிட்ட தானே, பிறந்ததுல இருந்து சில நல்ல கெட்ட பழக்கங்களை, டீ குடிக்காம இருக்க முடியாதுன்னு பழகி இருக்கோம் வச்சுக்கோங்க. இப்போ முடிவெடுத்தாச்சு, இப்போ விட்டு தொலைஞ்சிரு, அதுவும் வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு நல்ல முடிவை எடுக்கிறோம். அதை எடுத்துட்டு நினைச்ச உடனே அங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம்.
அப்ப அங்க வில் பவர் நல்லா இருந்தா ஆகாமிய கர்மாவில் ஜெயிச்சிடுறோம். அதனால்தான் கிஞ்சில் ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும். அந்த வார்த்தை எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க பாருங்க. கிஞ்சில் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிற கிஞ்சில் ஆகாமியம்தான் தவம் செய்யறவங்களுக்கு, துரியத்திலையும் உணர்வு பெற்றவங்களுக்கு கிட்டாமல் விட்டு போகும். என்ன விழிப்புணர்வு? இப்ப பஞ்சேந்திரிய தவம் பண்ணம் இல்லையா, புலன்கள்ல விழிப்புணர்வு இருந்தா புலன் தேவையில்லாத ஒன்றை வாங்கி போட்டுக்கிட்டு வலி கொடுக்காது. ஆனால் கிட்டாமல் விட்டு போகும். விஞ்சின பிராரத்துவத்தின் வினை அனுபவித்தே தீரும் என்று பாடியிருக்கின்றார்கள் கைவல்ய நவநீதம் என்ற நூல்ல. இந்த பாட்டுக்கு முழு விளக்கம் கேட்டு மகரிஷி வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் நான். புரியுதுங்களா? இப்போ அந்த இடத்துல இந்த பிராரத்துவம்னு மூணாவதை பற்றி இப்ப கொஞ்சம் விரிவா பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னால இந்த ஆகாமிய கர்மாவுக்கு மேல் பதிவுன்னு மாற்று வழி சொல்றாங்க மகரிஷி. மேல் பதிவுன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ்னு ரெண்டு இருக்குல்ல, உண்டா இல்லையா? ஒரு எண்ணம் வரும்போதே இந்த தேவையான எண்ணம் தேவையில்லாத எண்ணம். சரி, அப்ப எல்லாமே பாசிட்டிவ் தாட்ஸா நினைக்க பழகிட்ட ஒருத்தருக்கு இது நடக்காதோ, கிடைக்காதோ, முடியாதோ, ஆகாதோ, விளங்காதோன்னு நினைக்கவே மாட்டான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இவன் நேரா செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். இப்ப இவன் இங்க ஜெயிக்கிறான். அதுதான் மேல் பதிவுன்னு சொல்றது. நல்லவற்றை மாத்திரமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போறது. அடுத்தது ஆகாமிய கடந்துதா இங்க துரியத்துல தேய்த்தழித்தல். அதுதான் கொஞ்சம் அழுத்தமான பதிவுன்னு சொன்னேன். அதை மகரிஷி அவர்கள் தேய்த்தழித்தல் என்று துரியத்துல தவம் செய்கிற போது, அவ துரிய தவம் செய்ய செய்ய இங்க அந்த வினைப்பதிவுல சஞ்சித கர்மாவா வந்துச்சு பாருங்க. அதையெல்லாம் மாத்துறதுக்கு இட் வில் டேக் இட்ஸ் ஒன் டைம், கொஞ்சம் லேட் ஆகும். அதை ஜெயிக்கிற வரைக்கும் நல்ல துரியாதீதம் சித்திக்காது. என்ன, துரியத்துல நல்லா தவம் பண்ணி அந்த பழவினை பதிவெல்லாம் சஞ்சித கர்மாலாம் ஜெயிக்கிற வரைக்கும் நல்ல துரியாதீதம் சித்திக்காது. நான் சொல்ல, மகரிஷியே சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த துரியாதீதம்ன்றது என்னன்னு கேட்டா அதுதான் நிர்மூலம் என்று பெயர். நிர்மூலம்னா என்ன? இப்ப சித்த மருத்துவத்துல சமூலமாக அப்படிம்பாங்க. ஒரு ஒரு பச்சிலைய இலைய பறிச்சு காய பறிச்சு வேற பறிச்சுன்னு மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா? சில பச்சிலைகளை சமூலம்னா அந்த செடி அப்படியே வேரோட பிடுங்கி அதை அப்படியே நேரலாம் காய போட்டு அதை மருந்து பண்றது. அது மாதிரி இங்க நிர்மூலம்னா என்னன்னு கேட்டா வேரோடு அறுத்தல். சரியா? இதானே வேணும் இப்ப நமக்கு. வேரோட வினைப்பதிவெல்லாம் போச்சுன்னா நாம சிறப்பா ஆய்க்க போறோம். அப்ப அதைத்தான் இங்க நிர்மூலம் எங்க ஆகுதுன்னா துரியாதீதத்துல நிர்மூலத்துக்கு போயிடும். இங்க பதிவுகள் எல்லாம் நிர்மூலம் ஆனா துரியாதீதம் நல்லா சித்திக்கும். துரியாதீதம் நல்லா சித்திச்சிருச்சுன்னா எல்லா பதிவுகளும் நிர்மூலம் ஆயிடும். இதைத்தான் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த வினை பதிவுகள் எல்லாம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதை கடந்து நாம் வினை பதிவுகளை மாற்றுவதற்குத்தான் தவம் செய்வார், தம் கருமம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் என்று வள்ளுவமும் பேசியிருக்கிறது. அதனால்தான் தவம் செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்றோம். தவம் செய்ய செய்ய என்ன ஆகுது? அமிர்ததாரை ஒழுக்கு ஏற்பட்டு மூளையிலே உள்ள அந்த வேண்டாத பதிவுகள் எல்லாம் வித்திலே உள்ள பதிவுகளும் தூய்மையும் பெற்று அங்க வேண்டுதல் வேண்டாமை எலான் அடி சேர்ந்தார்க்கு என்ற இடம் வரும். அதை பற்றி நான் என்னுடைய சகஜானந்தம் என்ற நூல்ல விளக்கி எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த ரெட்டைகளும் போகணும். பாவ புண்ணியம் சுக துக்கம் நல்லது கெட்டது வெறுப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை பகல் இரவு ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இந்த ரெட்டைகள்லாம் போகணும். மனசுல இருந்து ஆண் பெண் என்ற பேதம் கூட போயிடணும். இருள் அது இருவினை. அதே போல 3 போகிற இடம் எது அப்படின்னு கேட்டா, இப்ப நான் இருக்கேன், நான் தவம் பண்றேன்னு நினைச்சா தவம் தனியா இருக்கு, நான் தனியா இருக்கேன். நான் தவத்துல ஒன்றலை.
ஆனா தவத்துல நான் என்ன ஆனேன்னு தெரியாத ஒரு நிலையும், நான் தானாகி நின்ற இடமும். துரியத்துக்கு விளக்கம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல் தான் தானாய் நின்ற நிலை துரியம். தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல், சரியா? தான் தானாய் நின்ற நிலை. தன்னை மறந்துன்னா தூங்கி போயிடுறது. தவத்துலதான் உட்கார்ந்துருப்பார், தூங்கி இருப்பார். பிற ஒன்றையும் நினையாமல் தவத்துலதான் உட்கார்ந்துருப்பார். அங்க போய் கடையில கல்லாப்பட்டியை விட்டு வந்தோன்னே என்னாச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பார். புரியுதா? அப்ப பிற ஒன்றையும் நினையாமல் தான் தானாய் விழிப்புணர்வோடு நின்று. அதனால தவத்துல விழிப்புணர்வு முக்கியம். அதை ஓஷோவும் சிறப்பா பேசுறாரு, ரமணரும் அதை ஆன்ம சாட்சா்காரம்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போனா அந்த ஆன்ம சாட்சா்காரம் ஒன்றும் போய் அடையிறது இல்லை. இங்கே உள்ளுக்குள்ளேயே இருக்கு அந்த விழிப்புணர்வு. நான் இருக்கிறேன் என்ற விழிப்புணர்வு இருக்கு. அதுதான் ஆன்ம சாட்சா்காரம்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 பதிவுகளை பற்றி இவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கலாம். இது கூட இன்னொரு கதையில சொல்லுவாங்க. இந்த கதையில சொன்ன நேரம் அதிகமாயிடுமேன்னு பாக்குறேன். இன்னொரு கதையில சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு தம்பதியருக்கு மக்கள் பேர் இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கடவுளுக்கா யாகம் பண்ணி ஹோமம் பண்ணி வரவழைச்சு வரம் கேட்குறாங்க. நாம கூட இந்த கும்பாபிஷேகங்கள்ல எல்லாம் யாகசாலை எல்லாம் பார்த்துருப்போம். அது மாதிரி நல்ல யாகம் பண்ணி ஹோமம் பண்ணி கடவுளை வரவழைத்தல் உண்டு. அது யஜுர்வேதத்தில் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தில் பேசப்படுகிறது. அப்படி கடவுளர்களை வரவழைச்சு, இப்போ உதாரணமா படைப்பு கடவுள் பிரம்மா தானே, கூப்பிட்டு வரம் கேட்குறாங்க. என்ன வர வேண்டும்னு, பிள்ளை வர வேண்டும்னு கேட்டாங்க. அவரு கணக்கு பார்த்தார். இல்லை, உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு ஒன்றும் சான்ஸ் இல்லைன்ட்டார். இவங்க மறுபடியும் விஷ்ணுவுக்கு வேண்டுகிறார்கள். விஷ்ணுவும் என்ன பண்றாரு, காத்தல் கடவுள். அவரும் அரியர் பேப்பர் எல்லாம் தெரியும் பார்த்துட்டு, உங்களுக்கு ஒன்றும் குழந்தை பேருக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சிவனுக்கும் வேண்டுகிறார்கள். சிவன் வருகிறார். அவரை உங்களுக்கு மக்கள் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறார். சரியா? இந்த நேரத்துல இந்த திரிலோக சஞ்சாரி என்று சொல்லக்கூடிய, அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 உணர்ந்தவர் திருலோக ஞானி. சரியா? 3 உணர்ந்தவர், முக்காலமும் உணர்ந்த ஞானி. அதாவது இந்த இடத்துல பிரம்ம ஞானி என்பதை இந்த இடத்துல அடிக்கோடிட்டு புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மத்தை உணர்ந்த பிரம்மஞானி நாரதர் என்ன பண்றாரு, அப்படியே வந்துட்டு இருக்கார். அவரிடத்துல போய் வணங்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, எப்பவும் சொல்றது போல ததாஸ்து இஷ்ட சித்திரஸ்துன்னு சொல்றாரு. இவங்க விழுந்து வணங்கின உடனே என்ன அர்த்தம், ததாஸ்து இஷ்ட சித்திரஸ்துன்னா நீ எண்ணிய வண்ணமே ஆகட்டும்னு அர்த்தம். நீ உனக்கு என்ன வேணுமோ அது நடக்கட்டும்னு அர்த்தம். இவங்க 2 பேரும் தம்பதி 2 பேரும் லேசா சிரிச்சுக்கிறாங்க. பாரியா, நாம 3 கடவுளையுமே கால் போட்டு கேட்டோம், நமக்கு இல்லை, பிள்ளை பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவர் இது நினைச்ச மாதிரியே நடக்கட்டும்னு சொல்றாருன்னு ஒருவரை ஒருவர் பார்த்து லேசா அப்படி ஒரு சோக புன்னகை விழுகிறாங்க. பார்க்குறாரு, என்ன ஒரு மாதிரி இருக்கே அந்த முகம் அப்படின்னு. அவர் கடந்த காலத்தை பார்க்குறாரு. 3 கடவுளரும் உனக்கு மக்கட்பேர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் இந்த பிரம்மஞானி நாரதர் என்ன பண்றாரு, மீண்டும் ஒரு முறை எந்த தம்பதியருக்கு ததாஸ்து இஷ்ட சித்திரஸ்துன்னு வாழ்த்துறாரு. இந்த பிரம்மஞானி வாழ்த்துறதுனால அந்த வாழ்த்து அந்த தம்பதியருக்கு பலித்து அவங்களுக்கு அடுத்த வருஷமே மக்கட்பேரு ஏற்பட்டு விடுகிறது. அப்ப கேட்குறாங்க, பிரம்ம நிலையிலிருந்து அந்த சங்கல்பம் வந்ததுனால அதுக்கு பவர் ஜாஸ்திங்க, இங்க உங்க அரியர் பேப்பர் கணக்கெல்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த கதை. அதனால ஒரு கதையை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி உங்களுக்கு சுருக்கமா சொல்றதுல இப்ப நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அந்த வகையில போக்கும் வழிகளிலே ஆகினை தவம் பிராயச்சித்தம் என்று சொன்னால் நம்ம அழகா மகரிஷி அதை ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டா, இப்ப போகும்போது வரும்போது ஒருத்தர் மேல கால் பட்டுருது, அதுக்கு கீழே உட்காந்துருக்காங்க, கால் பட்டுருது. நான் போகும்போது கால் பட்ட உடனே என்ன செய்யறோம் அப்படிங்கிறோம். அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்,
விரிவா சொல்லல. உங்க மேல கால் பட்டுருச்சுங்க, கோச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்கன்னு அர்த்தம். உண்டா இல்லையா? அவரும் என்ன பண்றாரு, ஃபீல் பண்ணிட்டு ஓகே ஓகே தட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கிறார். இப்ப நீங்க வினைப்பதிவு வந்துருச்சு, கால் மேல பட்ட உடனே என் மேல கால் பட்டது கூட தெரியாம இவன் திமிரா போறத பாருன்ற ஒரு வினைப்பதிவு அங்க வந்துருச்சு. இங்க அதுக்கு சாரி சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்ட உடனே அவரு பரவாயில்ல பரவாயில்ல தவறி போய் தானே பட்டுருச்சுன்னு சொன்னோன்னே இப்ப இதுதாங்க பிராயச்சித்தம்னு பேர். ஒரு தப்பு பண்ணிட்டா அப்பவே சாரி சொல்லி உணர்ந்து திருந்திக்கிட்டோம்னா, மாத்திக்கிட்டோம்னா இதுதான் பிராயச்சித்தம். மேல் பதிவுங்கிறது நம்ம துரிய தவம் செய்து வெற்றி பெறுகின்ற சிறப்பு. அதே போல நிர்மூலம் என்பது துரியாதீதத்துல. அதனால துரியாதீதம் என்ற நிலை அமைய பெறுகின்ற போது இப்ப நீங்க கேட்கலாம், அந்த பாட்டு, அதாவது கைவல்யனவன் இத பாடல்ல கடைசியா சொல்றேன்னு சொன்னீங்களா, அதை பெண்டிங் வச்சுட்டீங்களேன்னு கேட்கலாம். என்ன, பஞ்சினை ஊழித்தி போல் பல ஜென்ம அபிதவித்தாம் சஞ்சிதமெல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும் கிஞ்சில் ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும் பிஞ்சினார் பிராரத்துவத்தின் வினை அனுபவத்தை தீருங்கிறத நான் சொல்லல, பகவான் ரமணரே சொல்றாரு. அவரவர் பிராரத்துவ பிரகாரம் அதற்கானவன் நாங்காங்கு இருந்து ஆட்டுவிப்பான். என்றும் நடவாதது என் முயற்சிக்கனும் நடவாது, நடப்பது என் தடை செய்யனும் இல்லாது. ஆகையினால் இதுவே முடிவு திண்ணம், மௌனமாய் இருக்கை நன்று என்று பகவான் ரமணர் பேசுகிறார். அப்ப ஏன் பிராரத கர்மாவை அந்த அளவுக்கு வலியுறுத்தி பேசியிருக்கான்றது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அந்த இடத்திலே தான் இங்கே அதை முக்கோண விதி என்று என்னுடைய நூலிலே விளக்கி இருக்கிறேன். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின் நூலிலே அந்த முக்கோண விதியை பற்றி விளக்கி இருக்கிறேன். அதனுடைய ஒரு ஆங்கிள் நாம இருக்கோம், இன்னொரு ஆங்கிள் சமுதாய வினை, இன்னொரு ஆங்கிள் இயற்கை விதி, லா ஆஃப் நேச்சர், சோஷியல் இம்பாக்ட். நாம இந்த மூணு முக்கோணத்தினுடைய மூன்று பக்கம். அப்ப நான் இதை வென்றுவிட்டால் ஒன்று முடிஞ்சது. அதற்கு உதாரணம், ஒரு சமுதாயத்தை மாற்றி காட்டிய மார்ட்டின் லூதர் கிங்கிலிருந்து, காந்தியடிகள்ல இருந்து, எத்தனையோ பெரியவங்க, அப்ரஹாம் லிங்கன்ல இருந்து சமுதாயத்தை மாற்ற முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுதான் சமுதாய வினையை வெற்றி பெறுவது. இயற்கை விதியை வெல்லுவது என்று சொன்னால் சித்தர்களும் மகான்களும், சரியா, நலாயினி நாளைக்கு உதியாமல் போகட்டும், என் கணவன் தலை வெடிச்சு விடும்னு சொன்னா சூரியன் உதிச்சா சாபம் கொடுத்துட்டாரு, அப்ப சூரியனை உதிக்காமல் போகட்டும்னு சொல்றா. இந்த பத்தினி பெண் சொன்ன உடனே அது இம்பாக்ட் ஆயிடுச்சு, சூரியன் உதிக்கலைன்னு கதையில தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னு கேட்டா, சித்தர்கள் அது போல அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதுவாகவே ஆகும்ன்றத நம்ம அஷ்டமா சுத்திகள்ல விரிவா ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்ப விரிக்க போனால், விரித்துரைக்க போனால் நீளும், அதனால சுருக்கி கொள்ளுகிறோம். எனவே இயற்கையும் வெல்ல முடியும்னு ஒரு ஸ்டேஜ் உண்டு, அந்த சமுதாய வினையையும் மாற்ற முடியும்னு ஒரு ஸ்டேஜ் உண்டு. இதுல மேல இருக்க அந்த முக்கோணத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இதுலயும் வெற்றி பெறுகிறானோ, தன்னுடைய சக்தியில அங்க அதை அவனால நடைமுறைப்படுத்தி விட முடிகிறதோ அங்க நிர்மூலம் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அப்ப பிராரத்த கர்மாவையும் எந்த அளவுக்கு வெல்ல முடியுமே வென்றுடுறோம். ஆனா எந்த அளவுக்கு வெல்ல முடியலன்னு ஒரு லெவல் இருக்குல்ல, அதுதான் வெஞ்சின பிராரத்துவம் தின் வினை அனுபவித்தே தீரும் என்று கைவல்யனவன் இந்த பாடல்ல சொன்ன இடம் அதுதான் என்று சொல்லி, இந்த அளவில் வினை பதிவுகளை பற்றியும் அந்த பதிவுகள் தூய்மையாகுதல் என்ற முயற்சியிலே தவம் எவ்வளவு அவசியம் என்பதை பற்றியும், இது எவ்வாறு பதிகிறது என்பதை புரிந்து கொள்ளுகிறோம், எங்கெல்லாம் பதிகிறது என்பதை புரிந்து கொள்ளுகிறோம், அவையெல்லாம் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுகிறோம், தவம் வேண்டும் என்று தெரிந்திருக்கிறோம். மகரிஷி அவர்களாலே புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தியது, நான் உயிர் நாம் ஓய்வு பெற்றவர்கள். எனவே குருவின் திருவுருளில் கிடைக்கப்பெற்றது, ஆகினை துரியம் கிடைக்கப்பெற்றது, துரியாதீதமும் கிடைக்கப்பெற்றது. இனிமேல் நான் ஜீவன் முக்தல் தான் தைரியமா சொல்லலாம். அந்த கம்பீரத்துக்கு நாம் உரியவர்கள் தான் என்று கூறி வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைவும்
அமைவதாக என்று கூறி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நிச்சயம் ஜீவன் முக்தி என்ற முழுமை அந்த நிர்மூலம் என்ற பெருநிலை துரியாதத்தினால கிடைக்கிறது. எல்லோருக்கும் சாத்தியமே, உங்களுக்கும் சாத்தியமே. நாம் அனைவரும் பெற்று உய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றலின் கருணையினாலே உடல்நலம், நீள ஆயுள், நிறை செல்லும், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி சிறப்பாக வாழ மனதார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரை பதிவுகள் தூய்மையாதல் அப்படின்ற தலைப்புல ஐயா ரொம்ப சிறப்பாக தெளிவான ஒரு அற்புதமான ஒரு உரையை கொடுத்திருக்காங்க. அது அவ்வளவு அதுல கருத்து செறிவு பெற்று இருக்கு. எல்லாமே நமக்கு மிகவும் நமக்கு சிந்திக்கக்கூடிய நிறைய கருத்துக்களை ஐயா கொடுத்திருக்கிறாங்க. ஐயா அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கி வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன் ஐயா. அருள் பேராற்றல் கருணையினார் அவர்கள் உடல் நலம், நீராயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ இது வரைக்கும் ஐயா எடுத்த இந்த பதிவுகள் தூய்மையாதல் அந்த தலைப்புல எடுத்த ஒரு இதை ஒரு சுருக்கமா ஒரு ரீகேப்பா பாத்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஐயாட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான அறிவிப்புகள். நாளை காலை வழக்கம் போல 5 மணிக்கு பஞ்சேந்திரிய தவமும் அதனைத் தொடர்ந்து சிந்தனை தொழில்கள் நிகழ்வும் நடைபெறும். நாளை மாலை சிறப்பு சிந்தனை உரை, சிரிப்பு யோகா மூலம் குணப்படுத்துதல் என்ற தலைப்பில் சிரிப்பு யோகா மாஸ்டர், புகைப்பட கலைஞர், மழைநீர் சேமிப்பு நிபுணர் திரு கிரிதரன் ஐயா அவர்கள் நமக்கு சிந்தனை உரை வழங்க உள்ளார்கள். சனிக்கிழமை காலை 5 மணிக்கு ஆரோக்கிய தியானமும் சிந்தனை தொழில்கள் நிகழ்வும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை பஞ்சேந்திரிய தவமும் சிந்தனை தொழில்கள் நிகழ்வும் நடைபெறும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ இந்த பதிவுகள் எப்படி பதியுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. ஒரு பசுவினுடைய உருவம் ஒரு கொசு அளவுக்கு நம்ம கண்ட பதிஞ்சு அது ஒரு புள்ளி அளவுக்கு காந்த புள்ளியாக மாறி அது மூளையில எண்ணமாக அது விரிச்சு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இந்த பதிவுகள்ல நல்ல பதிவு, கெட்ட பதிவு, நல்லன அல்லன அப்படின்னு இருக்கு. 2 பதிவுகளும் இருக்கு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு நிறைய விதிமுறைகள் இதெல்லாம் நம்மளுடைய அறநூல்கள் நமக்கு போதிச்சிருக்கு. அறம் அப்படின்னு சொன்னாலே ஒழுக்கம். அப்ப அந்த ஒழுக்கத்தை நம்ம மகரிஷி நமக்கு ரொம்ப சிறப்பா யாருமே சொல்லாத அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அப்ப இந்த பதிவுகள் நமக்கு நல்ல பதிவுகளாக பதியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு நிறைய வினைப்பதிவுகள் இருந்துச்சுன்னா நமக்கு எதுவாக வெளிப்படும், உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கமாக அது வெளிப்படும் சொன்னாங்க. முதல்ல இந்த பதிவுகள் புலன்களிலே பழக்க பதிவாகவும், மூளையிலே எண்ண பதிவாகவும், உயிரணுக்களிலே குணப்பதிவாகவும், கருமையத்திலே தரப்பதிவாகவும், பிரபஞ்சத்தில சமுதாய பதிவாகவும், வான்காணத்திலே சமுதாய பதிவாகவும் பதிவாகிறது. இது எல்லாருக்கும் நம்ம மனவள கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சதுதான். ஐயா அது நல்ல விளக்கமா நமக்கு சொன்னாங்க. அப்போ இந்த பதிவுகளை, இந்த பழக்க பதிவுகள் தான், அதை தான் நம்ம மாற்றணும். அப்போ அந்த பழக்க பதிவுகளை மாற்றுவதற்கு 2 வழி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா, மன வலிமை எதற்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தவம், அந்த வில் பவர், அதுக்கு நம்ம தவம் பண்ணணும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் ஐயா சொன்னாங்க. இந்த திருவம்பாவை, போய பிழையும் புகுவார், அந்த
தீயினில் தூசாகும் செப்போல எம்பாவாய்ன்னு சொல்லிட்டு அத உதாரணம் காட்டி சொன்னாங்க. திளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அது தவமும் அறமும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரு வழிகளை பத்தி சொன்னாங்க. அதற்கு ஐயா வந்து 2 கதைகள், சின்ன சின்ன கதைகள் சொல்லி நமக்கு வந்து தெளிவா விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பதிவுகளை போக்குவதற்கு வந்து நம்ம வந்து ஆகினை தவம் பண்ணும்போது மேல் பதிவு இதா குறைகிறது. துரியம் பண்ணும்போது தேய்த்து அழிச்சிடலாம், துரியாதீதம் பண்ணும்போது வேரோடு அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து நிறைவா எல்லாத்துக்கும் வழிமுறைகளையும் சொல்லிட்டாங்க. அப்ப பதிவுகள்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அது எப்படி எல்லாம் பதிவுன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி நம்ம தூய்மைப்படுத்திக்கிறணும்னு சொல்லிட்டு ஐயா அவங்க ரொம்ப நல்லா சொல்லிட்டாங்க. ஐயா அவங்க வந்து மீண்டும் ஒரு நன்றி உணர்வோடு வாழ்க்க வளமுடன் வாழ்த்து மகிழ்கிறோம். வாழ்க்க வளமுடன் ஐயா. ஐயாட்ட வாழ்க்க வளமுடன். ஐயாட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க வந்து ரொம்ப தெளிவா நீங்க விளக்கி சொன்னதுனால யாருக்குமே சந்தேகம் இல்லைங்க ஐயா. நீங்க சந்தேகம் இல்லாத அளவுக்கு நீங்க வந்து சொல்லிட்டீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. அதனால யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க வந்து ரிலீவ் ஆயிக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து. உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு அனைவரும் தவத்தில் இணைந்து கொள்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமைந்ததற்கு இறைக்கும் குருவுக்கும் நன்றி சொல்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சசி ஐயா என் பண்ணிருங்க ஐயா.